திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களினுடைய எழுச்சி திமுகவினுடைய வீழ்ச்சியாக தான் பார்க்கப்படும். அப்போ அவர் 4 வருஷம் 2 மாதம் முதலமைச்சராக இருந்தாருன்னா கூட முதல் 2 வருஷம் இந்த பஞ்சாயத்தை பார்க்கறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருந்துச்சு ஒழிய 1,98,381 வாக்குல தான் 43 சீட்டு அதிமுக திமுக கிட்ட பறி கொடுக்குது. ஆட்சியை கைப்பற்றுறது வெறும் 1,98,000 சொச்ச வாக்குல தான். அப்ப இத்தனையும் ஒட்டு மொத்தமா வச்சு சமாளிச்சு அப்ப எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது பெரிய தலைவர் இல்லை. அப்போ இந்த ஒரு இடத்துல நின்று எல்லாத்தையும் சுற்றி 306 டிகிரி சண்டை செய்யணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 1.1, 3.5%, 6.6, 8.2ன்னு எந்த விதமான வெற்றியுமே கண்ணில் காமிக்காம இந்த கூட்டத்தை குறையாம அப்படியே படிப்படியாக பில்டு பண்ணிட்டு போறாரு பாருங்க. பாலிடிக்ஸ் அப்படின்றது விஜயின் மீது வைக்கக்கூடிய பெரும்பான்மையான குற்றச்சாட்டா இருக்கு. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு திமுகன்றார். நீங்க 75 வருஷ கட்சியை நீங்க கேட்சப் பண்ணி அதுக்கு மேல தாண்டி போகணும்னா கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகாலட்சுமி. நலமா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சார், மக்கள் விரும்பும் ஆளுமை மிக்க தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இளம் தலைவர்களாக திமுக பக்கம் உதயநிதியும் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் களத்தில் போட்டியிடுகிறார்கள். ஆகவே மக்கள் விரும்பும் ஆளுமை மிக்க தலைவர் யார் என்ற கேள்விக்கு பதில் கேண்டிடேட்ஸே ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருக்கு. உதயநிதி, சீமான், விஜய் சொல்றீங்க. அதிமுக EPS அவர்களும் நம்ம சேர்த்துக்கலாம் சார். ஏன் அப்புறம் ஸ்டாலினை ஒதுக்கிட்டீங்க நீங்க? சரி, அவர்கள் அதிகமாக செய்யக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உதயநிதியை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார். ஓகே. திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களினுடைய எழுச்சி திமுகவினுடைய வீழ்ச்சியாக தான் பார்க்கப்படும். நீங்கள் ஆளுமை யார் அப்படின்னு கேட்குறீங்க. ஆளுமைன்னா ஒரு திறன். இன்றைக்கி அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். சாதாரணமான பதவி இல்லை. ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் இவர் தான் துணை முதலமைச்சராக இருக்கார். செங்கலை எடுத்துகிட்டு 2019 வந்தவர் 4 வருஷத்தில் துணை முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த அளவுக்கு சமூக நீதியும் சமத்துவமும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓங்கி ஒழிக்கிறத தான் இது அடையாளமாக காமிக்குது. ஏன்னா இப்போ உதயநிதி அவர்களினுடைய பிறந்த நாளில் கூட அடுத்த முதல்வர் இவர் தான் அப்படின்ற மாதிரியான பாடல்கள் முதற்கொண்டு எல்லாமே வெளியிட்டாங்க திமுக சார்பா. அது 2026 தேர்தலில் ஸ்டாலினுக்கு பதிலாக உதயநிதி முதல்வர் கேண்டிடேட்டாக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு? இல்லை, அதுதான் இப்போ விஜய்க்கு ஒரு பாட்டு போட்டாங்கன்னு எனக்கும் ஒரு பாட்டு வேணுங்கிறது போடுற அளவுக்கு தான் ஆளுமை இருக்குங்க. அப்போது அவருடைய தனிப்பட்ட முறையில் நமக்கும் உதயநிதிக்கும் ஒன்றும் இல்லை. நானும் அவரை பார்க்கக்கூடிய ஆள் தான். சில விஷயங்கள் அவர் எனக்கு பிடிக்கவும் செய்யும். நம்ம இங்கே அரசியல் ஆளுமையை மட்டும்தான் பேசுகிறோம். அந்த மாதிரி பேசும்போது அவர் அரசியல் ஆளுமை இன்றைக்கும் ஸ்டேஜ் ஏறினாலும் அவர் தான் யாருன்னு சொல்லிக்கிறாரு. என் தாத்தா யார் தெரியுமா? கலைஞரனுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதியுடைய ஸ்டாலினுடைய மகன் அப்படின்னு தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரே ஒழிய தன்னுடைய திறன்கள் என்ன, தன்னுடைய தனித்தன்மை என்ன, தன்னுடைய பங்காற்றல் கட்சிக்கு என்ன, தன்னுடைய பங்காற்றல் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன, தன்னுடைய பங்காற்றல் தமிழக மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குங்கிறதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் பட்டியலிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு துணை முதலமைச்சராக ஒரு பதவியில் இருக்கும்போது நீங்கள் சினிமாவில் தான் வடிவேல் ஒரு ஸ்னேக் பாபு காமெடி வரும். இவர்கிட்டையும் ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் 28 மாநிலங்கள் 8 யூனியன் டெரிட்டரியில் நடக்காத ஒரு பெரிய காமெடி தமிழகத்தில் நடத்தி அரங்கேற்றியவர் உதயநிதி ஸ்டாலின். வினோத் பாபு, ஸ்னேக் பாபுங்கிறதுக்கு பதில் வினோத் பாபுன்னு ஒருத்தர் வந்தார். வினோத் பாபுங்கிறவர் தான் அந்த வீல் சேர் கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வென்று உலகக்கோப்பையை வென்று வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவர் தான் அன்றைக்கி விளையாட்டுத்துறை அமைச்சரும், இன்றைக்கும் அவர் தான், அன்றைக்கும் அவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர்கிட்ட கொண்டு போய் ஃபோட்டோவை கொடுத்து ஃபோட்டோ எடுத்தார். பத்தாததுக்கு அப்பா துணை முதல்வர்கள்ட்டையும் முதலமைச்சர் அவர்கள்கிட்டையும் கொண்டு போய் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி, இங்கே தான் இந்த கப்பை கொடுத்தாரு. அப்பாக்கிட்டையும் அதே கப்பு, ஒரு கப்பு தானே கொடுப்பாங்க போட்டியில் ஜெயிச்சா. அந்த கப்பை பார்த்தீங்களா? ரெண்டும் ஒரே கப்பா? அவர் இல்லை இல்லை, துணை முதலமைச்சர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கும்போது வேறு கப்பு, முதலமைச்சர்கிட்ட எடுக்கும்போது வேறு கப்பு. அப்போது ஒரு சாதாரண 420 ஒரு ஃபோர்ஜரி ஆள் ஒரு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்லாமல்
துணை முதலமைச்சரை வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரண நாச்சியப்பம் பாத்திர கடையில் வாங்கிட்டு வந்த கப்பை கொடுத்து உங்களால் ஏமாற்ற முடியுதுன்னா என்ன ஆளுமை? எந்த அடிப்படையில் நீங்கள் உதயநிதி அவர்களை இந்த பட்டியலில் அவர் பேரை கொண்டாந்தீங்கன்னு எனக்கு புரியல. ஐயா ஸ்டாலினை வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு நியாயம், அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. உதயநிதியை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இது வரைக்கும் அவர் என்ன சாதிச்சிருக்காரு? அது சரியான ஒரு ஆளுமையே அல்ல, ஒரு ஆளுமையும் இல்லை. ஆளுமையை வளர்த்திக்கிங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் தகுதியானவரை ஆக்கினதுக்கப்புறம் அந்த பதவியை கொடுத்தீங்கன்னா அவருனாலையும் அந்த பதவிக்கு தகுந்த பங்காற்றலை கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் உதயநிதி அவர்களை வந்து அதுக்கு உண்டான தகுதியை ஏற்படுத்தாமலேயே சினிமா நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருந்தவரை கொண்டாந்து நீங்கள் வந்து 19 செங்கலை தூக்கிட்டு வந்தார், காமெடி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் 2000 அதில் வந்து நீங்கள் இளைஞரணி செயலாளர் ஆக்குறீங்க, உடனே வந்து 21 எம்எல்ஏ ஆக்குறீங்க, 23 மந்திரி ஆக்குறீங்க, 24 துணை முதலமைச்சர் ஆக்குறீங்க. எங்கேயாவது இந்த வாய்ப்பு யாருக்காவது கிடைச்சிருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தில்? யாருக்குமே இல்லை. கொடுங்க, தப்பு இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி தகுதிகளை வளர்த்தி இருந்தால் கொடுங்க, தப்பு இல்லை. இப்போ நான் சொன்ன உதாரணங்கள் எங்கேயாவது இருக்கா? அதே மாதிரி இங்கே ஒட்டு மொத்தமாக டெல்டாவில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தீபாவளி சமயத்தில் இவர் சமூக வலைதளங்களில் என்ன மாதிரி ஃபோட்டோவை பகிர்ந்தாருன்னு தெரியும். இப்போ எந்த வகையில் வந்து நம்ம இந்த ஆளுமையை கொண்டாந்து வைக்க முடியுங்கிறத என்னுடைய கேள்வி. துணை முதலமைச்சர் ஆவலைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கி விஜய் இருக்காருனாக்கா விஜய் இன்னும் அந்த பதவிக்கு வரல, ஆனால் நீங்கள் அந்த பதவிக்கு வந்துட்டீங்க. பதவிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய தரத்தை நாங்கள் கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருந்தீங்கன்னா அது வெறும் உங்கள் கட்சி மட்டும் சார்ந்தது. துணை முதலமைச்சருங்கும்போது எனக்கும் துணை முதலமைச்சர், உங்களுக்கும் துணை முதலமைச்சர். நம்மளை மாதிரி ஆட்கள் என்னுடைய துணை முதலமைச்சரை ஒரு சாதாரண ஃபோர்ஜரி வந்து ஒரு போலி கப்பை கொடுத்து உலக சாம்பியன் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறான்னா இதை நீங்கள் ஏற்றுப்படுறீங்களா? இல்லை. எந்த குடிமகனாவது இதை ஏற்றுக்க முடியுமா? இந்த காமெடி எந்த இடத்துலையாவது நடக்குமா? ஸோ அப்போ அது வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்து அவுட். இப்போ அடுத்தது நீங்கள் எடப்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து கிளை செயலாளர்லேருந்து பல 72 ஆண்டுகள் பல படிநிலைகளை தாண்டி வந்தவர். ஆரம்பத்தில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கட்சினா என்ன, கொள்கைகள்னா என்ன, அரசியல்னா என்ன, தேர்தல் அரசியல்னா என்னன்னு பல இடத்துல வந்து இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்களுடைய பெரிய அளவுக்கு அந்த கட்சி வந்து பிளவுபடுது. ஜெயலலிதா அம்மையாரே வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கப்படுது. ஒரு கட்சியினுடைய பெரிய அடையாளமாக இருந்தவங்க ஒரு தலைவரை வந்து நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி ஒரு சிறை செல்லக்கூடிய அளவுக்கு வந்து வந்தபோது அந்த கட்சியினுடைய நிலைமையை அதில் வந்து ஓபிஎஸ் வெளியே வந்தார். சசிகலா வந்து முதலமைச்சர் ஆனாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து இந்த தீர்ப்பில் இதே தீர்ப்பில் குற்றவாளி ஆக்கப்பட்டு அவர் ஜெயிலுக்கு போய் 2027 வரைக்கும் அவரால் தேர்தலில் போட்டி போட முடியாது. அங்கே இருந்து தினகரன் அவர்கள் உள்ளார வந்து வெளியே போய் எத்தனை பிரச்சனைகள். அப்போ அவர் 4 வருஷம் 2 மாதம் முதலமைச்சராக இருந்தாருன்னா கூட முதல் 2 வருஷம் இந்த பஞ்சாயத்தை பார்க்குறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருந்துச்சே ஒழிய மக்கள் சேவை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அவருடைய ஆட்சியில் தான் கரோனா வருது. நமக்கு ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்துக்கே நம்ம வந்து இருக்கும்போது அந்த கரோனா டைமில் உலக அளவில் சிறப்பாக செயல்பட்டது இந்தியா. அந்த இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்டது தமிழகம்ங்கிற அளவுக்கு. ஏன்னா இன்றைக்கி கொரோனா என்னன்னு தெரியும், அன்றைக்கி ஒன்றுமே யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி வரைக்குமே எதிர்க்கட்சியாகி இன்றைக்கி 4.5 ஆண்டு காலம் ஆகுது. அப்போ இந்த 4.5 ஆண்டு காலத்தில் வந்து இன்னும் கட்சியில் பிளவுகள், கூட்டணியில் பிரச்சனைகள், பாராளுமன்றத்தில் தேர்தலில் தோல்வி. அப்போது இந்த அளவுக்கு வந்து இருக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பக்கம் நம்பிக்கை துரோகம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள், 2 பக்கமும் வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அரசியல்னா அந்த முதல்வன் படத்தில் தான் அந்த ரகுவரன் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, இது வந்து ஒரு முள்ளு மெத்த இருந்து பாரு நீ ஒரு நாள். அந்த மாதிரி அந்த டைலாக்ல அவர் என்னென்ன சொல்லுவாரோ அத்தனையும் இப்போ நீங்கள் பட்டியலிட்ட இந்த ஆளுமைகளில் அதிகமாக சந்தித்தது வந்து இபிஎஸ் அவர்கள். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பாரதிய ஜனதாவினுடைய, அதாவது அவங்க முன்னாடி அந்த 2024 கூட்டணி முன்னாடி இருந்த வரைக்கும் பாரதிய ஜனதாவினுடைய எதிர்ப்பு. நீங்கள் வந்து மத்தியில் மாநிலத்தில் ஆளுங்கட்சியும் இல்லை, எதிர்க்கட்சியாக இருக்கிறீங்க. இங்கே எதிர்க்கட்சியினுடைய இடர்பாடு, கட்சிக்குள்ளாரே இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், சசிகலா அவர்களுடைய இடர்பாடு. அப்போ இத்தனையும் ஒட்டு மொத்தமாக வச்சு சமாளித்து அப்போ எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராகும்போது பெரிய தலைவர் இல்லை. ஆனால் இந்த கடந்த இந்த 9, 8, 9 ஆண்டுகளில் பார்க்கும்போது அவர் வந்து தன்னை நிலைநிறுத்தியிருக்கார். அப்போது இபிஎஸ் அவர்கள்ட்ட இந்த ஒரு அரசியல் ஆளுமை இருக்குதுங்கிறத யாராலையுமே
மறுக்க முடியாது. நம்ம சொன்ன இந்த சான்றுகளினுடைய உங்களுடைய ஆளுமையே வந்து இக்கட்டான சூழ்நிலையில் தானே வெளியே வரும். அப்போ அவரும் வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர். மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாலும் மக்களினுடைய நம்பகத்தன்மை வந்து குறைந்துட்டு வருது இல்லை சார் அந்த கட்சியின் மீது இருக்கக்கூடியது. இல்லை, நீங்கள் தேர்தலை மட்டும் நீங்கள் வச்சு பார்க்குறீங்க. அந்த தேர்தலில் கூட பார்க்கும்போது 2021 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், அதுக்கப்புறம் அவர் வந்து ஜெயிலுக்கு போனாங்க. நீங்கள் உங்களுடைய தலைவர் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கட்சி தலைவர் ஊழலுக்காக உள்ளார போனது வந்து ஜெயலலிதா அம்மையார் தாங்கிற அந்தளவுக்கு உண்டான பிரச்சாரம், ஜல்லிக்கட்டு போராட்டம். அதே மாதிரி அந்த கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு பண்ணியிருக்கும்போது மக்கள் பெரிய அளவு ஏபிளாக கண்ட்ரோல் பண்ணாலும் மக்கள்கிட்ட அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஓவராலாக இல்லைனாலும் ஒரு சில குறிப்பிட்ட ஆட்களுக்கு வந்து அந்த சிரமங்களும் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மீறி 10 வருஷம் கழித்து அவருடைய தலைமையில் அந்த கூட்டணி 75 சீட்டு ஜெயிக்குது. தனிப்பட்ட கட்சி 66 சீட்டு ஜெயிச்சு 33% வாக்கு வாங்குறாரு. ஜெயலலிதா அம்மையார் எதிர்க்கட்சியாக உட்காரும்போது கூட அவங்க வெறும் 61 தொகுதி ஜெயிச்சு 30% தான் வாங்கியிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இவ்வளோ இக்கட்டானதுக்கு அப்புறமும் அவருடைய 2021 தேர்தலுங்கிறது ஃபெயிலியரான தேர்தல் இல்லை. வெறும் 1,98,381 வாக்கில் தான் 43 சீட்டு அதிமுக வந்து திமுக கிட்ட பறி கொடுக்குது. அப்போ திமுக இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் ஆட்சியை கைப்பற்றுறது வெறும் 1,98,000 வாக்கில் தான். அப்போ இதை எப்படி நம்ம வந்து பெரிய ஃபெயிலியர்னு சொல்லிட முடியும்? 2024 அதிமுகவுக்கு அந்த கூட்டணிக்கு எந்த சீட்டுமே கிடைக்கல. சில தொகுதிகள் 7 தொகுதியில் டெபாசிட்டும் போச்சு. சில தொகுதிகளில் நாம் தமிழர் கூட 3ஆவதாக வந்தாங்க, அவங்க 2ஆவதாக வந்தாங்க, இவங்க 3ஆவதாக வந்தாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா, இது வந்து மத்திக்கு உண்டான தேர்தல். இந்த இடத்துல யார் வந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னே தெரியாது, யாரை இவர் எடப்பாடி கை காமிக்க போகிறாருன்னு தெரியாது. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அது வந்து ஒரு ஃபெயிலியரான எலெக்ஷன் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கூட்டணி அமையலை. அப்போ அந்த கூட்டணி அமையாத போது ஒரு 23% வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய கூட்டணின்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் எஸ்டிபிஐ, இந்த 2 கட்சி தான் அவங்களோட நின்றுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அப்போ தான் வந்து அவங்க பாரதிய ஜனதா விட்டு வெளியே வந்தனால அந்த மக்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்பிக்கையும் அவங்களால சிறுபான்மையினர்கிட்ட ஏற்படுத்த முடியல. ஸோ அப்போ இதெல்லாம் காரணிகள் இருக்குது. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க 2019 வாங்கின வாக்கை விட முந்தின பாராளுமன்றத்தில் வாங்கின வாக்கு வந்து 80 லட்சம் வாக்கு, இப்போ 83.4 லட்சம் வாக்கு வாங்குறாங்க. கூடுதலாக தான் வாங்கியிருக்காங்க. பட் அது பெரிய வெற்றி இல்லை. அது 2024 அவங்களுக்கு சர்க்கிள் தான். பட் இருந்தாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பரவாயில்ல, முந்தினிக்கு இது பரவாயில்லங்கிற மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அதிமுக வந்து இப்படி ஆயிடுச்சா? ஏன்னா 2024 தேர்தலில் வந்து அவங்க வாங்கின எண்ணிக்கையை மட்டும் பார்க்கக்கூடாது. 19 இதே மாதிரி தான் அவங்க வெறும் 19% வாக்கு தான் வாங்குறாங்க அதிமுக 2019. இன்னும் இவ்வளோ குறைஞ்சதுன்னு பார்க்கும்போது 2021 அவங்க வாங்கின வாக்கு வந்து 1,54,00,000 வாக்கு, 33%. 14% பாராளுமன்ற தேர்தலிருந்து சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுடைய வாக்கு உயருது வித்தியாசம். அப்போது இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலில் 20% வாக்கு இருக்குது. தனிப்பட்ட கட்சியான்னு வச்சுக்கிட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு போகும்போது அதிமுகவுக்கு இவ்வளோ தான் வாக்கு இருக்குங்கன்னு பார்க்குறதே ஒரு சரியான அணுகுமுறை இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. ஸோ அந்த வகையில் எடப்பாடியார் அவர்கள் வந்து அவருடைய ஆளுமையை பெரு அளவுக்கு நிரூபிச்சுட்டு தான் வரார். ஏன்னா அவர் அந்த பதவிக்கு வந்தபோது அவர் யார் என்னங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு தெரியாது. அந்த கட்சியை சார்ந்த ஆட்களுக்கு அதில் அவங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். பிறகு அந்த 10 ஆண்டு காலம் இந்த 8-10 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு ஒரு ஆளுமையாக இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறமும் நிற்கும் போது ஒரு பெரிய ஆளுமைங்கிறத அது கட்சி சார்பு அப்பாற்பட்டு யாராக இருந்தாலும் எடப்பாடியை வந்து இதில் நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. அடுத்தது சீமானுக்கு வரும்போது சீமானுடைய ஆளுமை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தமிழ்நாட்டில் ஒரு பேசினா எப்படா பேச முடிப்பாங்கன்னு இருக்கும். ஆனால் சீமானுடைய பேச்சை வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் காதை கொடுத்துட்டிங்கன்னா உட்காந்துருவீங்க. அப்படி அந்த அளவுக்கு யார் கேட்டாலும் அவங்கள வந்து அப்படியே வந்து வசீகரித்து இழுக்கக்கூடிய பேச்சாற்றல், சொல் வீச்சு வந்து சீமான்கிட்ட இருக்குது. இன்னொன்று என்ன பெரிய ஆளுமைனாக்கா, எந்த விதமான தேர்தல் லாபத்துக்காகவும் சமரசம் செய்யாமல் தனியாக நின்னே தான் நான் சண்டை செய்வேன், தனியாக இருந்தே தான் பண்ணுவேன், எனக்கு வெற்றி மட்டும் இலக்கு இல்லை, எனக்கு வெற்றியை என்னுடைய கொள்கையினால் கோட்பாடுகள்னால என்னுடைய பயணத்தினால எனக்கு வெற்றி வந்து காலம் கடந்து கிடைச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அந்த வெற்றிக்காக நான் வந்து
முன்னாடியே நான் சமரசம் பண்ணிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆளுமை வேணும். இப்போ கமலஹாசன் ஐயா கலைஞானியாக இருந்தார், இப்போ அரசியல் ஞானியாக இருக்கிட்டார் பார்த்தீங்களா. அந்த அரசியல் ஞானி கமலஹாசன் வந்துட்டு எல்லாம் என்னென்னலாம் ட்ராமா பண்ணார். கடைசியில் இப்போ எங்கே போய் உட்காந்தாரு? திராவிட கட்சியோடைய வெறும் 2.5% வாட்டு வாங்கிட்டு நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போகலான்னு இந்த அளவுக்கு வெறும் குறுகிய கால அற்ப லாபத்துக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய காலத்தில் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது 2010 ஆரம்பித்தாருனாலும் இன்றைக்கி வரைக்கும் 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல், இப்போ 3வது சட்டமன்ற தேர்தலியை போய் சந்திக்கிறாரு. அப்போ இன்றைக்கி வரைக்கும் நான் தனித்து தான் நிற்பேன். ஏன்னா நீங்கள் தனித்து நிற்கிறேங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி கூட்டணி கட்சினா திமுகவில் ஒரு பிரச்சனைனா உடனே ஃபஸ்ட்டு முண்டி அடிச்சுட்டு வந்து பேசுறது யார்? திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் ஒரு பக்கம் வருவார், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் வரும், வேல்முருகன் ஒரு பக்கம் வருவார், காங்கிரஸ் கட்சியிலேருந்து சில பேர் வருவாங்க, சிபிஎம்லேருந்து வரும், அப்புறம் அது இல்லாமல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து அவங்க பரிவாரங்களை வச்சுருக்காங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக. அதே மாதிரி இன்றைக்கி அதிமுக கூட்டணி எடுத்திங்கனாலும் அவங்க சார்பில் பேசக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா அவங்களுக்கு சப்போர்ட் வரும். அப்போது இன்றைக்கி சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி யாராவது சப்போர்ட் இருக்கா? இல்லை. அப்போ இந்த ஒரு இடத்துல நின்று எல்லாத்தையும் சுற்றி 360 டிகிரி சண்டை செய்யணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், பலசாலியாக இருந்தாலும், ஆளுமையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு சோர்வு வந்துடும். அட போயா என்னையா எத்தனை நாள் தான், நீங்களே பாரு எத்தனை பேர்த்துக்கிட்ட தான் நீங்கள் போயிட்டு நீங்களும் உங்களுக்கு சிரிக்கணும்னு ஆசை இருக்கணும்ல, நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு, நீங்களும் மனிதன் தானே. அப்போ அதையெல்லாம் சமரசம் செஞ்சுக்கிட்டு தனி மனிதனாக சுற்றி சண்டை போட்டுட்ருக்குங்கிறது ஒரு சாதாரண ஆளுமை இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கும் ஏதாவது ஒரு வெற்றியை வாங்கியிருக்காங்களா? இல்லை. வெற்றியே வாங்காமல் நீங்கள் வந்து இன்றைக்கி 9வது வருஷத்தில் படிப்படியாக 1.1, 3.5%, 6.6, 8.2ன்னு, ஏன்னா இன்றைக்கி அரசியல் களத்துக்குள்ளார வரவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு லாபம் பார்த்து தான் வராங்க. இது மக்கள் சேவையாக இருந்தாலும் அந்த மக்கள் சேவையிலையும் எனக்கு என்ன ஆதாயம்னு கேட்குற ஆட்கள் இருக்காங்க. முழுக்க தனக்கு மட்டும் என்ன ஆதாயம் வேணுங்கிறதும் மோசமான அரசியல்வாதிகளும் இருக்காங்க. மக்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுட்டு தனக்கான ஆதாயத்தை பார்த்துக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த கூட்டத்தை எந்த விதமான வெற்றியுமே கண்ணில் காமிக்காமல் எடுக்க முடியாமல் இந்த கூட்டத்தை குறையாமல் அப்படியே படிப்படியாக பில்டு பண்ணிட்டு போகிறாரு பார்த்தீங்களா. இதுக்கு எவ்வளோ பெரிய ஆளுமை வேணும். அப்போ சீமான் இந்த இடத்துல வெறும் பேச்சாளர் மட்டும் இல்லை, பெரிய அரசியல் ஆளுமையும் கூட. அப்போ இந்த இடத்துலையும் சீமான் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். விஜய்க்கு இப்போ நீங்கள் வரும்போது விஜய்க்கு அரசியல் பின்புலம் இல்லை, எந்த விதமான. இப்போ சீமான்லாம் இருந்தாருன்னா கூட அவர் டைரக்டராக இருந்தாலும் ஆரம்ப காலத்துலேருந்து அரசியலில் ஒரு திராவிட கழகத்தில் இருக்கார், பல கட்சிகளில் பயணித்தார், ஏதாவது விட்டக்குறை தொட்டக்குறை ஒரு அரசியலில் பார்க்குறது படிக்கிறது ஏதாவது இருந்திருக்கும். ஆனால் விஜய்க்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவர் வெறும் சினிமா, அதில் கூட நம்ம பார்த்தோம்னாவே தெரியும் ரொம்ப அமைதியான மனிதன், எந்த இடத்துலையும் பெரிய பேசாதவர். ஒரு தடவை முருகதாஸ் தான் சொன்னார், இவர் படத்தில் நடிக்கிறாரா இங்கே நடிக்கிறாரானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு 2 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. ஆன் த ஸ்க்ரீன் ஃபயரு, இன் பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்த சொருவி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு அரசியலுக்கு வர்றதுங்கிற முடிவெடுக்கிறதே பெரிய விஷயம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்ததை விட இன்றைக்கி ரசிகர்கள் பட்டாலும் பெரும் பட்டாலும் இன்றைக்கி விஜய்க்கு இருக்குது. இன்றைக்கி வயசு 51 வயசு தான் ஆகுது. பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாசீரோன்னா இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் இருக்கும்போது அவருடைய சூழ்நிலையில் வேறு யார் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சினிமாங்கும்போது ஒரு கனவு உலகம். நீங்கள் இந்த மாதிரி வந்து பஸ்ஸுக்கு மேலே நின்று ஏறி வெயிலில் நிற்கிறது, நடக்கிறது, போகிறது, வர்றது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஜாலி, அதாவது ஒரு 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 கற்பனை உலகம் அது. சாதாரண மனிதர்கள்லாம் பார்க்காத உலகம் அது. அதையெல்லாம் விட்டுட்டு இதில் நான் வரேன்னு சொல்லி வர்றது உண்மையாலுமே பாராட்டக்கூடியது. ரஜினிகாந்த் கூட இவன் கமலஹாசனும் வந்தார், வந்து என்ன ஆனாருங்கிறத பார்த்தோம். அப்படி வந்து கேவலப்பட்டு போகிறத விட, அசிங்கப்பட்டு போகிறத விட, அவமானப்பட்டு போகிறத விட ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் மாதிரி நம்மளும் ஆயிடக்கூடாதுன்னு முன்கூட்டியே அவர் வந்து ஞான திருஷ்டியில் இது பார்த்துட்டாரா என்னமோ தெரியல, அதனால் அவர் வராமல் விட்டுட்டார். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு நடிகராக திரை கவர்ச்சியோடு களமிறங்கக்கூடிய விஜய்க்கு அரசியல் ஆளுமை என்பது அந்த இடத்துல வரும்போது இப்போ திரையுலகில் பெரிய ஆளுமை. இப்போ அரசியலில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆளுமை வந்து இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். அவர் இன்றைக்கி வந்து ஒரு 2 வருஷம் 2.25 வருஷம் அது 3 வருஷத்தை நெருங்க போகிறாங்க. பிப்ரவரி மாதம் வந்தால் 3 வருஷம் கட்சி தொடங்கி முடியுது. பட் அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கனாக்கா அவர்களுடைய ரசிகர்களாக இருந்தவர்களை தொண்டர்கள் ஆக்கி, அந்த தொண்டர்களை வந்து இன்றைக்கி நிர்வாகிகளே வந்து பார்த்திங்கன்னா சற்றேறக்குறைய 2,96,000 சொச்ச நிர்வாகிகளை போட்டு, மாவட்டம் தோறும் மாவட்ட செயலாளர்களை போட்டு
ஓரளவுக்கு கட்டமைப்பு, பெரிய அளவுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்த முடியலனா கூட, ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போதே எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் அதிமுக திமுகக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து கட்டமைப்பை ஏற்படுத்த முடியாது, உங்களுக்கு வந்து ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ரசிகர் படையாக இருந்தது அவங்களுடைய நற்பணி மன்றத்தினுடைய போய் அவங்களுடைய சமூக இயக்கமாக மாறி அதுக்கப்புறம் இன்றைக்கி அரசியலாக மாறும்போது அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆட்களை குறுகிய காலத்தில் போட முடியுது. அப்போ அந்த இடத்துல ஓரளவுக்கு ஆளுமை இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இபிஎஸ் மாதிரி ஒரு பெரிய அரசியல் ஆளுமையோ, சீமான் மாதிரி ஒரு பெரிய அரசியல் ஆளுமையோ இல்லைன்னாலும் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஆளுமை இல்லாமல் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாத்துக்குமே பேக்கப் இருக்குது. இன்றைக்கி விஜய்க்கு எந்த பேக்கப்புமே கிடையாது. அவர் மட்டும்தான் அந்த இடத்துல. இன்றைக்கி அவருக்காக தான் எல்லாமே, அவரை சுற்றி தான் எல்லாமே. அது வந்து அவருக்கு ப்ளஸ்ஸும் கூட மைனஸும் கூட. அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறது இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்து உள்ளார வந்திருக்காரு. பல இடத்துல வந்து அவரை தன்னை தகவமைச்சிட்டு இருக்காங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த இடத்துல வந்து அவருடைய ஆளுமையை இன்றைக்கி அவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம டைமும் கொடுக்கணும். இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் வேணும். இப்போ எடப்பாடியார் அவர்கள் நான் சொல்லும்போது வந்தபோதும் அவருடைய இது எப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னொன்று சேஃப்டி பாலிடிக்ஸ் அப்படின்றது விஜயின் மீது வைக்கக்கூடிய பெரும்பான்மையான குற்றச்சாட்டாக இருக்குல்ல சார். சேஃப்டி பாலிடிக்ஸ் பண்ணி அரசியலை சாதிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. இல்லை, சேஃப்டி பாலிடிக்ஸுங்கிறது வந்து எந்த சொல்கிறீங்க நீங்கள்? உதாரணத்துக்கு நீங்கள் அந்த கவின் படுகொலையாக இருக்கட்டும், இப்போ அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவாக இருக்கட்டும், இப்போ வெள்ளம் வந்தப்போ விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கடந்து செல்கிறார் அப்படின்னும் போது இது நியாயமான இதுதான். இதில் வந்து என்னன்னாக்கா நீங்கள் ஒரு இஷ்யூன்னு வரும்போது ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் நீங்கள் கருத்து சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் முக்கியமான பிரச்சனைகளை நீங்கள் கையில் எடுக்கணும். நீங்கள் சொல்லுவது நான் பல தடவை விமர்சிச்சிருக்கேன். டெல்டாவில் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் எடப்பாடி வேட்டியை மடித்து கட்டிட்டு அங்கே போயிட்டார். கேமராவெல்லாம் கூட்டு போய் வாங்கன்ட்டார். அப்போ அதனால தான் இன்றைக்கி டெல்டா மக்களுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் திமுக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் யாருனால கிடைச்சதுன்னா எடப்பாடியார் அவர்களால தான் கிடைச்சிது. இதில் அவங்க தவறிட்டாங்க. இது அவங்க போய் இதே வந்து மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறதெல்லாம் போய் பேசிட்டு வந்தார் விஜய். அது வரைக்கும் அரசியல் கட்சிகள் முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தாலும் பெரிய அளவுக்கு மக்கள் சாமானிய மக்கள்கிட்ட போய் சேரல, இளைஞர்கள்ட்ட போய் சேரல. விஜய் வந்து மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்கன்னுடைய அவ்வளோ பெரிய வீச்சு உடனடியாக அந்த இடத்துல நம்ம இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா மூட்டைக்கு 40 ரூபாய்ங்கிற அளவுக்கு பெரிய வீச்சு போச்சு. அந்த இளைஞர்கள் படையை வச்சிருக்கக்கூடிய விஜய் இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கையில் எடுக்கணும். ஏன்னா உங்களுடைய பலமே உங்களுடைய படைகள் தான். இந்த அளவுக்கு இளைஞர்கள் படி சீமானுக்கு இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆரம்ப காலத்தில் இவருக்கு சப்போர்ட் கிடையாது. இப்போ இன்றைக்கும் அவர் வந்து 36 லட்சம் வாக்கு தான் வாங்கியிருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி விஜய்க்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதை இன்னும் சிறப்பாக பயன்படுத்தணும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் கார்த்திகை தீபம்னு வரும்போது எனக்கு வந்து வேறு கருத்து இருக்குது. எனக்கு இன்றைக்கி அரசாங்கம்ங்கிறது நீதிமன்றம் சொல்கிறத கேட்கணும். இன்றைக்கி கார்த்திகை தீபத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணுறது வந்து பாரதிய ஜனதா பண்ணுறத விட திமுக தான் இன்றைக்கி அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி ஒரு கோர்ட்டு அவங்கள வந்து தீபத்தை ஏற்றுங்கன்றாங்க, அது அவங்களுடைய இடத்துக்குள்ளார ஏற்றுங்கன்றாங்க. இதுக்கு ஏற்கனவே நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அதனால் திருப்பி நாங்கள் சொல்லணுங்கிறல பல வரலாற்று தீர்ப்புகள் இருக்குது, சான்றுகள் இருக்குது, எல்லாமே அதை போய் ஏற்றணும். அப்போது விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம்னா, இது தீபத்தை எடுத்துறது அவங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு திமுகவும் அரசியல் செய்து இத்தனை நாள் நீங்கள் பாரதிய ஜனதா இவ்வளோ நாள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டைமில் நீங்களும் அரசியல் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டாண்டை எடுங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு பக்கம் பேசி ஆகணும். அப்போ நான் இதுக்கெல்லாம் பேச மாட்டேன். நான் வந்து அதுவும் இல்லாமல் சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, விஜய் கிட்ட நமக்கு இருக்கிற இன்னொரு பார்வை என்னென்னா, காலம் கடந்து கொஞ்சம் வராரு. இப்போ நம்ம வந்து உழவர்களுக்கு பேசினார், மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடு ஏக்கராக்கு இவ்வளோ கொடுக்கணுங்கிறதெல்லாம் பேசினார். என்னைக்கு பேசுகிறாருங்கிறதான் கேள்வி. நீங்கள் அடித்து அலை ஓஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இடத்துல நிற்கிறது வந்து மக்கள் அதுக்கு முன்னாடியே வந்து மக்களுடைய அபிமானத்தை மற்றவங்க வாங்கிட்டு போய்ட்றாங்க. எடப்பாடி ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூலேயே நாளைக்கு தேர்தலுக்கு விஜய் அவர்கள் போய் வாக்கு சேகரிக்க போனாலும் அந்த மக்கள் யாரு சப்போர்ட்டா நின்னாங்களோ அவங்க பக்கம் தான். ஆமாம், நீங்கள் ஒரு தனிநபராக மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர். அப்போ இந்த அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டு நாளைக்கு நீங்கள் ஒரு முதல்வராக வரணுங்கும் போதோ இல்லை எதிர்கட்சி தலைவர் ஏதோ ஒரு பொறுப்புக்கு நீங்கள் வரணுங்கும் போது இந்த மக்களுக்கும் சேர்ந்து தானே, எல்லா மக்களுக்கும் சேர்ந்து தானே. அப்போ அந்த மக்களுடைய பிரச்சனையை வந்து நான் பேசினா ஏதாவது எனக்கு பங்கம் வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும்போது எப்படி அந்த மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் பேசாமல் இருக்கலாம்? நீங்கள் சொல்கிறது அந்த வகையில் நீங்கள் சொல்கிறது நியாயமானதான். அந்த மாதிரி சேஃப்டி பாலிடிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. பண்ணுனா வந்து அது மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று திமுகன்றார். இப்போ திமுக எத்தனை வருஷ கட்சி?
75 ஆண்டு கால கட்சி. நீங்கள் 3 வருஷம் கூட ஆகாத கட்சி. அப்போது நீங்கள் பயணிக்கக்கூடிய நீங்கள் 75 வருஷ கட்சியை நீங்கள் கேட்சப் பண்ணி அதுக்கு மேலே தாண்டி போகணும்னா அவங்க என்ன வேகத்தில் போகிறாங்களோ அதை விட பல மடங்கு வேகத்தில் நீங்கள் போகணும் இல்லையா? அவங்க பேசாத பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் எடுத்து பேசணும். நான் இன்னும் ஒரு படி வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் உங்கள் கருத்து என்னங்கிறத விட மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத நீங்கள் தேடி தொடர்ந்து கண்டுபிடிச்சி இந்தந்த பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குது, இது வெளியே வராமல் இருக்குங்கிற அதையும் விஜய் அவர்கள் செய்யணும். அதை செய்யும்போது என்னென்னா அவரும் அரசியலில் அந்த பெரிய அளவுக்கு வந்து அவருடைய ஆளுமையும் பிரகாசமாக ஒழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் நான் வந்து இந்த 4 பேர்த்தையும் நீங்கள் சொல்கிறீங்களா நான் எடை போடுறேன். கண்டிப்பாக சார். மக்கள் விரும்பும் ஆளுமை மிக்க தலைவர் யார் அப்படின்றத நீங்கள் பகுப்பாராய்ந்து ஒவ்வொன்றும் விளக்கத்தோடு சொல்லும்போது மக்கள் வந்து யார் அந்த ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்றத புரிந்து கொள்வாங்க அப்படின்றத நம்புகிறோம். நன்றி சார். தொடர்ந்து பேசுகிறேன். நன்றி மகாலட்சுமி.